ரமதானுக்கும் துஆவுக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? சூரத்துல் பக்ரால நோன்பு குறித்து வரக்கூடிய 2 வசனங்களுக்கு நடுவில் அல்லாஹ் துஆவை பற்றி சொல்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி என்று முதல்ல ஒரு வசனம், அதற்கடுத்து வஹில்ல லக்கும் என்று ஒரு வசனம். இந்த ரெண்டுமே நோன்பை பற்றி பேசுகிறது, நோன்புனுடைய சட்டங்களை பற்றி பேசுது. இந்த ரெண்டுக்கு நடுவில் அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்வான், வைதா சஅலக இபாதி, நபியே என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடம் கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தால் நான் அந்த அழைப்பை ஏற்று அவர்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று துஆவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, ரமதானுக்கும் துஆவுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்குது. மற்ற காலங்களில் துஆ ஏற்கப்படுகிற நேரங்கள் என்று சில நேரம் இருக்குது. ரமதான் எப்படிப்பட்ட மாதம்? எல்லா நொடியும் துஆ ஏற்கப்படுது. ரமதானுடைய அத்தனை நேரமும் துஆ ஏற்கப்படுது. அதனால தான் ஹதீஸில் 3 பேருடைய துஆக்கள் மறுக்கப்படுவதில்லை. ஒரு நேர்மையான ஆட்சியாளர், ஒரு நோன்பாளி, ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை, இந்த 3 துஆக்களும் நிராகரிக்கப்படுவதே கிடையாது. அப்போ நோன்பாளி எப்போ துஆ செஞ்சாலும் கபூலாகும். நாம் இந்த ரமதானில் இப்போ இன்றோடு என்னங்க 18 நோன்புகள் ஆயிருக்கு. நம்ம எவ்வளவு துஆ செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்க. எப்போ துஆ செஞ்சாலும் கபூலாகும். விசேஷமாக நோன்பு திறக்கிற நேரம், சஹருடைய நேரம் என்றெல்லாம் இருந்தாலும் நோன்பு வைத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் துஆ கபூலாகும். ஆனால் நாம் துஆவுடைய வாய்ப்புகளை பயன்படுத்துறதில்லை. எத்தனையோ பயான்கள் கேட்டாலுமே கூட நாம் அதிகமாக என்ன செய்வது கிடையாது, துஆ அதிகமே செய்வது கிடையாது. அதனால் அருமையானவர்களே, துஆவுடைய மகத்துவத்தை விளங்கணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை குர்ஆனை துஆவை கொண்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறான், துஆவை கொண்டு தான் முடிச்சிருக்கிறான். புரியுங்களா? குர்ஆனுடைய ஆரம்பமும் துஆ தான், குர்ஆனுடைய கடைசியும் துஆ தான். குர்ஆனுடைய ஆரம்பம் எதுங்க? ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹால அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு என்ன வருது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டு. இது என்ன துஆ? குர்ஆனுடைய கடைசி சூரா எது? குல் அஊது பிரப்பின் நாஸ், நான் மனிதர்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இது என்ன துஆ? அப்போ குர்ஆனுடைய ஆரம்பமும் துஆ தான், குர்ஆனுடைய இறுதியும் துஆ தான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை துஆவை கொண்டு ஆரம்பித்து துஆவை கொண்டே என்ன செஞ்சிருக்கிறான்? முடிச்சிருக்கிறான். இதிலிருந்தே திருமறையினுடைய துஆவினுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாருங்க, துஆ கேட்குற விஷயத்தில் நாம் பொதுவாக எல்லாரும் ஏன் அலட்சியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கேட்குறதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சந்தேகம். அதனால தான் அலட்சியமாக இருக்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க, லா அஹ்மிலு ஹம்மல் இஜாபா, நான் எப்போதுமே துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறதா என்பதை குறித்து நான் கவலை கொண்டது கிடையாது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. வலாக்கின் அஹ்மிலு ஹம்மத் துஆ, நான் துஆ செய்கிற வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறேனா அதை பற்றி தான் நான் கவலைப்படுவேன். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்கிறாங்க? ஏற்றுக்கொள்ளப்படுதா என்பதை நான் சிந்திக்கிறதே இல்லை. துஆ செய்கிற வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்குதா அதைத்தான் நான் சிந்திப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நல்லதை நாடினால் அவருக்கு துஆ செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான் என்று ஹதீஸில் வருது. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடிட்டானா நீங்கள் துஆ செய்கிற அடியாராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் துஆ செய்வது பற்றி யோசிக்கணுமே தவிர துஆ ஏற்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவே கூடாது. துஆ ஏற்கப்படுவதற்குரிய அர்த்தங்கள் 3 அர்த்தம் இருக்குது. நம்ம நிறைவேறதில்லை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அப்படி கிடையாது. துஆ ஏற்கப்படுவதற்கு 3 பொருள் இருக்குது. நீங்கள் கேட்டதே தரப்படலாம், நீங்கள் கேட்டதற்கு பதிலாக மறுமையில் அல்லாஹ் அந்த துஆவுக்குரியதை மறைச்சு வச்சிருப்பான். நீங்கள் துஆ ஒன்று கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்தை அல்லாஹ் தடுத்திருப்பான். இன்னைக்கு நீங்கள் ஒரு துஆ கேட்டீங்கன்னு வைங்க, இந்த துஆவுனால நாளைக்கு வர வேண்டிய ஹார்ட் அட்டாக் அல்லாஹ் தடுத்துருவான். நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறோம் நாம. அப்போ எத்தனை துஆக்கள் நமக்கு ஏற்கப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நமக்கு வர வேண்டிய நோய்கள் வராமல் போகுதுன்னா துஆ தான். அப்போ துஆ ஏற்கப்படுவதற்கான அர்த்தத்தை நாம் சுருக்கிட்டோம். நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்காத மாதிரி தெரியுது. இந்த எண்ணம் முதல்ல வரவே கூடாது.
அதனால் இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அழகான துவாக்கள் எப்படி எல்லாம் செய்யணும் என்பதை 12 உதாரணங்கள் சொல்கிறேன். துவா நம்ம கேட்டதே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? நம்ம கேட்டது கிடைக்கிறதுக்கு, துவா ஏற்கப்படுவதற்கு நாம் சில காரியங்கள் செய்யணும். முதலாவது என்ன, துவாவுக்கு முன்னால்